சிவன் என்ன சொன்னார்னா, ஆதிசக்தி பெண்ணாக பிறப்பது மனித குலத்தின் தாய் தந்தையால மட்டுமே நடக்கும். அதுவும் ராஜாக்களில் சிறந்த ராஜாவும் 60 பெண் பிள்ளைகளை பெற்றவருமான நம்ம தக்ஷ மகாராஜா தான் அதுன்னு சொல்ல, நம்ம பிரம்மதேவரோ ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்று விட்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா தக்ஷன் பிரம்மதேவரோட 10 மகன்கள்ல ஒருத்தர். அப்ப ஆதிசக்திக்கு தந்தை தக்ஷன்னா, ஆதிசக்திக்கு தாத்தா ஆக போறேன்னு ஒரே சந்தோஷத்துல இருக்கார் நம்ம பிரம்மதேவர். இப்படி சந்தோஷமா இருக்க பிரம்மதேவரை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, எந்த ஒரு செயலும் தவம் செய்யாமல் கிடைக்காதுன்னு சொல்ல, உடனே குறுக்க நம்ம மகாவிஷ்ணு கேட்கிறாரு, அப்படின்னா தக்ஷனும் அவர் மனைவியும் தவம் செய்யணுமா பிரபுவேன்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்றாரு, கண்டிப்பா நிச்சயமாக. ஏன்னா சிவனோட ஒரு பாதி தான் சக்தி. அந்த சக்தியோட ஆசையும் அனுமதியும் வேணும் இல்லையா? ஆதிசக்தியோட அனுமதி இல்லாமல் அவள் பெண்ணாக பிறக்க எப்படி சம்மதிப்பாள்னு சொல்லி, பிரம்மதேவரே நீங்கள் தான் இதை தக்ஷன்ட்ட போய் சொல்லணும்னு சொல்றாங்க. உடனே நம்ம பிரம்மதேவரும், இந்த புண்ணிய காரியத்தை செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பிரபுவே. இப்பவே போய் நான் தக்ஷன்ட்ட சொல்றேன், எனக்கு விடை கொடுங்கள் பிரபுவேன்னு சொல்லிட்டு கைலாயத்துல இருந்து புறப்படுறாங்க எல்லாரும். அடுத்து தக்ஷனோட மாளிகையை காட்டுறாங்க. அங்க ரதியும் மன்மதனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மன்மதனுக்கு இன்னொரு பேரு தான் காமதேவன்னு சொல்லுவாங்க. இப்படி ரதியும் மன்மதனும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ரதியோட சகோதரிகள்லாம் வர்றாங்க. அவங்க வர்றதை பார்த்த ரதி மன்மதன்ட்ட சொல்றாங்க, நீங்க இப்பவே இங்க இருந்து போங்க, என்னோட சகோதரிகள்லாம் வர்றாங்கன்னு சொல்ல, தக்ஷனோட மாளிகையிலேருந்து மறைஞ்ச மன்மதன் ஆகாயத்துல போயிட்டு இருக்காரு. சிவனை பார்த்துட்டு புறப்பட்ட பிரம்மதேவரும் ஆகாயத்துல வந்துகிட்டு இருக்க, 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. மன்மதனை பார்த்த பிரம்மதேவர் மன்மதனையும் கூட்டிக்கிட்டே தக்ஷனோட மாளிகைக்கு போறாங்க. அந்த பக்கம் தக்ஷனோட மாளிகையில தக்ஷனும் அவரோட மனைவியும் தீவிர டிஸ்கஷன்ல இருக்காங்க. தக்ஷனோட மனைவி சொல்றாங்க, மகளுக்கெல்லாம் கல்யாண வயசு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணுமே, நல்ல இடமா இருக்கணுமே, நல்லபடியா கல்யாணம் பண்ணணுமேனு சொல்ல, அதே மாதிரிதான் தக்ஷனும் சொல்றாரு, மகள்களுக்கு திருமண வயது நெருங்கிருச்சு, அவங்களுக்கு ஏற்ற வரத்தை பார்க்கணுமேனு சொல்லும் போதே கரெக்டா அந்த நேரத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம பிரம்மதேவரும் காமதேவனும். பிரம்மதேவரை பார்த்த தக்ஷன் அவருக்கு வணக்கத்தை சொல்றாரு. உடனே பிரம்மர் சொல்றாரு, நீ எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட கவலைய போக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவர் தான் காமதேவன் சொல்லி தக்ஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க காமதேவனை. கதையை தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா மறந்துடாமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.